Hello friends, welcome to Achu's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த டைப்ல வரக்கூடிய கிச்சன் பிரஸ்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த மாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ராஜத் அப்படிங்கிற பிராண்டோடது. இந்த டைப்லேயே நிறைய பிராண்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடியது. இதில் 15 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எம்ஆர்பி 387 போட்டிருக்கு. பட் நான் இதை 290 ஷாப்பில் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைன்லேயும் லோக்கல் ஷாப்லேயும் செக் பண்ணிவிட்டு எதில் கம்மியாக இருக்கோ அதில் வாங்கிக்கோங்க. எனக்கு ஷாப்பில் கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஷாப்பில் வாங்கிட்டேன். ஸோ இதிலே எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிளேட் எல்லாத்தையும் குட்டியாக அழகாக ஒரு பாக்ஸில் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வாங்குறீங்களோ அந்த பிளேடு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு சில மாடல் இந்த டைப்பில் வரக்கூடியதில் பிளேட் இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வாங்குறீங்களோ அந்த பர்பஸ்க்குரிய பிளேடு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த ப்ரெஸ் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. டாப்பில் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேட் போகிறதுக்காக ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த பிளேட் வேணுமோ அந்த பிளேடை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் புட்டு மேக்கரோட ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளேடு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற இடத்துலையும் ஓப்பன் பண்ண இடத்துலையும் நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரையாக ஆக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா துருப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் லைட்டாக ஈரத்தோடு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் திரும்ப நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே மாவு வச்சிடலாம். இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது மேலே அப்பாகும். இப்போ இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக க்ளோஸ் ஆயிடுது. பட் கரெக்டாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற முறுக்கு உலக்குக்கும் இந்த ப்ரெஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம மேலே இது மாதிரி கொடுத்துருக்கதை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக வருது. கஷ்டம் இல்லாமல் நம்ம புளிஞ்சிடலாம். நார்மலாக நம்ம அலுமினியத்தில் வாங்குறதெல்லாம் கொஞ்ச நாள் பழகினா தான் அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ரொம்பவே ஈஸியாக வருது. ஸோ நம்ம இதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.